ஆகவே எல்லாம் தெரிந்த நீதியரசர் அவர்கள், நீதிபதிகள் நன்கு கூர்ந்து ஆராய்ந்து இந்த தீர்ப்பு, சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்த பிறகு நீங்கள் எது அறிவித்தாலும் அதிலே நாங்கள் உடன்படுகிறோம். ஆகவே இன்றைக்கு நீங்கள் அந்த அறிவிப்பை வெளியிட்டால் அது செல்லாது. அடுத்து ஒரு தேர்தல் என்று வந்தால் இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், தேர்தல் கமிஷன் அலுவலகத்தில் தான் தேர்தல் கமிஷன் அறிவிப்பை வெளியிடுவார்கள். ஆனால் இன்று காலையிலிருந்து எங்களுடைய வழக்கறிஞர் குழுமம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று இங்கே காத்திருக்கிறார்கள். ஒரு சில வழக்கறிஞர்கள் அவர்களை தொடர்பு கொண்டார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே அவர்கள் அஃபிடவிட்டை தாக்கல் செய்து விட்டார்கள். அதற்கான கடிதம் கொடுக்கப்பட்டு விட்டது, இமெயில் அனுப்பப்பட்டு விட்டது. ரிஜிஸ்ட்ரார், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ரிஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும் மெயில் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் கூர்ந்து பார்த்து இதையும் மீறி நிர்வாகத்தினுடைய பொறுப்பேற்றிருக்கின்ற நீதிபதி ஜோதிமணி சார் அவர்கள் கூறுவார்கள், அறிவிப்பு செய்வார்கள் சொன்னால் அதிலிருந்தே அவர் ஒரு சார்பாக செயல்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் பல்வேறு தவறுகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதையும் நாங்கள் பல்வேறு நிலைகளில் சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அதையும் களைந்து நியாயமான தேர்தல் நடைபெறும், நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை கொடுக்கும் என்று நம்புகிறோம். ஆமாம், அப்போ அவர் தேவைக்கு தக்க நிர்வாகத்தை மாற்றி அமைக்கலாம். But the judgment is pending, reserved. He cannot do anything. Whatever action he has to take only after the judgment. வர வரைக்கும் இவர்தான் நிர்வாகம், அப்படிதான் அப்படி கிடையாது. நிர்வாகம் மே 2ஆம் தேதி உச்சநீதிமன்ற ஆணை வந்த பிறகு தென்னிந்திய திருச்சபையினுடைய சட்டப்படி தான் இயங்க முடியும். ஜட்ஜ்மென்ட் வந்த பிறகு திருச்சபையோட இதுபடி இயங்கலாம். ஆனா இப்போ அவர் இவரை நிர்வாகம் என்ன கோர்ட்ல கேஸ் இஸ் பெண்டிங். கோர்ட்ல கேஸ் அவங்க மேல தான் கேஸ் போட்டுருக்கோம். ஜோதிமணி ஐயா மேல தான் எங்க சினாடு வந்துட்டு சோ நீங்க நாங்க டேக் ஓவர் பண்ணுவோம், டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, நீங்க வெளிய போங்கன்னு சொல்றோம். ஆமா, ஆனா ஐயா கோர்ட்ல கேஸ்க்கு போறாங்க. அந்த கேஸ்ல தான் ஜட்ஜ்மென்ட் பெண்டிங். சோ அது வரைக்கும் நீங்க எந்த முடிவும் எடுக்காதீங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். ஐயா அது செஞ்சா நல்லா இருக்கும். தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல மக்களின் சார்பாக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கே குமரேஷ் பாபு ஐயா அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளையும் கோரிக்கையும் நாங்கள் விடுக்கிறோம். என்னவென்றால், தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல நிர்வாகியாக ஜோதிமணி சார் அவர்கள் ஜனவரியில் பொறுப்பெடுத்து இன்று வர தேர்தல் காரியங்களை நாங்கள் நடத்தி தேர்தலை அறிவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடந்த நாட்களில் பேட்டி மூலமா தேர்தல் ஷெடியூல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. தூத்துக்குடி நாசரேத் மக்களின் சார்பாக நாங்கள் இந்த அறிவிப்பை எவ்வாறு பார்க்கிறோம் என்றால், இது முழுக்க திட்டமிட்டு நீதிமன்ற வழக்குகளுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸாக கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மட்டுமே இந்த காரியங்கள் அனைத்தும் நடைபெற்று இருக்கிறது என்பது தூத்துக்குடி நாசரேத் மக்கள் அறிவார்கள். அதை தங்களுக்கு தெரிவிக்கும் வண்ணமே இந்த ஆடியோவை பதிவிடுகிறோம். இது தங்கள் காதுகளுக்கு எட்டும் என்று முழுமையாக நம்புகிறோம். ஏனென்றால் இங்கே தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல ஆலயங்களில், சபைகளில் அனைத்திலும் எந்த ஒரு ஒழுங்குமுறையும் பின்பற்றவிடவில்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நிறைய ஆலயங்களில் குருவானவர்கள் இல்லை, நிறைய ஆலயங்களில் சங்க கட்டியதற்கான புத்தகங்கள் இல்லை. சபை டாப் என்போம், அதில்தான் அனைத்து வரவு செலவினங்களும், அதாவது சங்கம் கட்டியதற்கான வாக்குரிமைக்கான அனைத்து விவரங்களும் இருக்கும். அநேக சபைகளில் அந்த சபை டாப் என்பதே இல்லை. ஒரு சில குருவானவர்கள் அவர்கள் தேவைக்காக எடுத்து சென்று விட்டனர். சில குருவானவர்களை அதை திருத்தி மாற்றி புது நோட் என்ற அடிப்படையில் வைத்திருக்கிறார்கள். இப்படி பல குளறுபடிகள் இருக்குது. இந்த குளறுபடிகள் எவையுமே தீர்க்கப்படாமல் அவசரமாக பிஷப் செலையா அவர்கள் ஜூலை 6 ரிட்டையர்ட் ஆகுறாங்க என்கிற அடிப்படையை மட்டுமே கருத்தில் கொண்டு ஜோதிமணி சார் அவர்கள் வேகமாக இந்த தேர்தல் அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள். இரண்டாவது,
சுப்ரீம் கோர்ட்டு ஆணைப்படி சினாடு எங்களுடைய சினாடு நிர்வாகம் பொறுப்பெடுத்து விட்டது. இனிமேல் என்ன நடக்கப் போகிறதோ என்ற ஐயமும் அவர்களிடத்தில் அதிகமாக காணப்பட்டு சினாடு வந்ததுனால நிர்வாகத்தை எங்களிடம் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது நம்ம தேர்தல் ஒர்க்கெலாம் முடித்து தேர்தல் தேதியெலாம் அறிவித்ததுனால நீங்கள் என்னை விளக்கக்கூடாது, என்ன வைங்க. மற்றபடி பிஷப் ஒன்றும் அவர் ரிட்டையர்டு தான், அவரை நீங்கள் வெளியில் அனுப்புறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் என்ன நீங்கள் எந்த இடத்துலையும் நீக்கக்கூடாது. அதாவது ஜோதிமணி ஐயாவோட ஒரு எண்ணமாக இருக்கிறது. நான் தேர்தலில் அறிவித்து விட்டேன், எனக்கு தேர்தல் காலம் வரை எனக்கு டைம் கொடுத்து தேர்தலை நான் நடத்தி செல்கிறேன் என்கிற அடிப்படையை தான் இப்போது ஐயா மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி ஐயா குமரேஷ் பாபு ஐயா அவர்களிடம் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இவை அனைத்துமே இந்த டாக்குமெண்ட்ஸ்கள் அனைத்துமே பொய்யாக திட்டமிட்டு தயார் செய்து தங்களிடம் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. ஜோதிமணி ஐயா அவர்களும் இதை அறிவார்கள். அறிந்துமே தனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும், கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை. அவர்களுடைய பேட்டியில் நீங்கள் கண்டிருப்பீர்கள். என்னை உயர்நீதிமன்றம் அனுமதித்தால் நான் இருப்பேன், இல்லை என்றால் அது கோர்ட்டு சொல்கிறபடி நான் கேட்டு நடந்து கொள்வேன் என்று 2 பதில்கள் கூறியிருக்கிறார்கள். மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி குமரேஷ் பாபு ஐயா அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை எழுதியிருக்கிறீர்கள். இந்த வழக்கின் தீர்ப்பில் எங்களுடைய தூத்துக்குடி நாசரேத் மக்களின் நலன், திருச்சபை மக்களின் நலன், திருமண்டலத்தோட குழப்பங்களுக்கு ஒரு விடிவு வேண்டும் என்றால் எங்களுடைய உச்சபட்ச அதிகாரம் பெற்ற சினாடு கையில் எங்களுடைய நிர்வாகத்தை நீங்கள் ஒப்படையுங்கள். எங்களுக்கு நிர்வாகத்தை ஒப்படைக்கும் பட்சத்தில் அவர்கள் அதை வழிநடத்துவார்கள். ஏன்னா 24 திருமண்டலங்களை வழிநடத்தும் அவர்கள் தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தை வழிநடத்த முடியாது என்பது கிடையாது. ஜோதிமணி சார் அவர்கள் இது தேர்தலை அறிவித்ததுனால ஒன்றும் பெரிய குழப்பங்கள் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. தேர்தல் அறிவித்து தேர்தல் இன்னும் ஜோதிமணி ஐயா வச்சு நடத்தினால்தான் குழப்பங்கள் வரும். ஏன்னா எந்த ஒரு ஒழுங்குமுறையும் நடைபெறவில்லை. திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இது தெரியும். ஏன்னா திருச்சபை மக்கள் அனைவரிடமும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொண்டு வாங்க, உங்கள் சபை குறைகளை கொண்டு வாங்கன்னு சொல்லி அலக்கழித்து மாதத்தில் 2 நாள் மட்டும் வருவாங்க. அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் வாங்கி இன்றைக்கி அதை டாக்குமெண்ட்ஸ் ஆக்கிட்டாங்க. இந்தந்த திருச்சபைகள் என்னென்ன பிரச்சனை இருக்குது, 2 அணியினராக இருக்காங்க, அவங்க இதை குறை சொல்கிறாங்க, இவங்க இதை குறை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புக்லெட்டே ரெடி பண்ணி இதெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்குது, நான் தான் இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்று வரை 6 மாத காலங்கள் ஆகிறது, இன்று வரை எந்த ஒரு திருச்சபையிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைக்கி வரை சரி பண்ணலை. இதுதான் உண்மையான நிலவரம். இது திருமண்டல மக்கள் அனைவருக்கும் தெரியும். திருமண்டல மக்கள் அனைவரும் ஜோதிமணி சார் வரும்பொழுதெல்லாம் மாதத்தில் 2 நாட்கள் வருவார்கள். வரும்போதெல்லாம் 100 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் என்று பயணித்து காலை முதல் மாலை 7 மணி அதுக்கு அப்புறமும் காத்து கிடந்து பார்க்காமல் சென்ற திருச்சபைகள்லாம் இருக்குது. அவங்களுக்கு சரியான தண்ணீர் வசதி கிடையாது, ஒரு சேர் கிடையாது இருப்பதற்கு. அவர்களை அனுமதிக்கிறதுக்கு ஜோதிமணி சாரோட பர்சனல் பிஏ கருணாகரன் என்பவர் அனுமதிப்பதே கிடையாது. ஏதோ ஒரு திருமண்டல மக்களை திருச்சபையாரை ஏதோ ஒரு கேவலமான ஆட்கள் போல தீர்மானித்து இருங்கய்யா, வெயிட் பண்ணுங்கய்யா, ஓரமாக போயாங்கிற அளவுக்கு பேசி அவர்களை வெளியில் போட்டு கதவை பூட்டி நடைபெற்ற காரியங்கள் அனைத்தையும் திருச்சபை மக்கள் அறிவார்கள். இதுதான் உண்மையான நிகழ்வு. இதற்கு மேல் திருமண்டல மக்கள் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எங்களுடைய திருமண்டலம் நன்றாக இயங்க வேண்டும் என்றால் மாண்புமிகு குமரேஷ் பாபு ஐயா அவர்கள்தான் இதற்கு சரியான தீர்ப்பு வழங்கி எங்களுடைய தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல நிர்வாகத்தை எங்களுடைய ஹையர் நிர்வாகமான சினாட் அவர்களிடம் ஒப்படைத்து முழுமையாக, அதாவது ஜோதிமணி சாரும் இங்கே எதுவும் நேர்மையாக இங்கே நடைபெறுவதற்கான காரியத்தை செய்யவில்லை என்பதை தாழ்மையுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இங்கு நிறைய காரியங்கள் ஒருதலை பட்சமாக நடைபெற்றிருக்கிறது. அது அனைத்தையும் நாங்கள் அவ்வப்போது வாட்ஸ்அப்களிலும் சமூக வலைதளங்களிலும் நாங்கள் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்பாக ஜோதிமணி சார் ஐயாவே எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும், நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அடித்து கொடுத்த தேர்தல் அறிவிப்பு புத்தகமே அவசர கோலத்தில் தான் அடிக்கப்பட்டிருக்கிறது. அவசர கோலத்தில் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்றும், திருமண்டல அலுவலகத்தில் மேல் மாடியில் கீழே கதவை பூட்டி வைத்து முழு காவல்துறை பாதுகாப்புடன் யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் வெறும் மீடியாக்களை மட்டுமே அனுமதித்து வேகமாக தங்களுடைய தேர்தல் அறிவிப்பை அட்டவணையை வெளியிட்டு சென்று விட்டார். இதை எல்லாத்தையும் தான் தங்களிடம் சமர்ப்பிக்க இருக்கிறார். உங்களுக்கு உறுதி சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கோ அல்லது என்னால் நியமிக்கப்பட்ட அட்வைசர்ஸோ அல்லது ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டரோ அல்லது பிஷப்போ நாங்கள்லாம் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் அல்ல. எங்களுக்கு இங்கே இருக்கிறவங்கள யாரையுமே தெரியாது. ஸோ அதனால் நாங்கள் பாகுபாடு பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. பாகுபாடு நிச்சயமாக இருக்காது. நிச்சயமாக ஒருதலை பட்சம் இல்லாத ஒரு தேர்தல் நிச்சயமாக நடக்கும் என்ற உறுதியை தான் இந்த சமயத்தை நாங்கள் சொல்ல முடியும். இந்த ஷெட்யூலெலாம் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் உங்களை கூப்பிட்ருக்கோம். எல்லாம் மிக்க நன்றி. அது என்னென்னா, அது கோர்ட்டில் ஒரு சிலர் கோர்ட்டில் இது பண்ணாங்க. ஒரு இன்சிடெண்ட் இது பண்ணும்போது கோர்ட்டில் நடந்துச்சு, அட்மினிஸ்ட்ரேட்டர் வரக்கூடாது. ஏன்னா சினாடில் சுப்ரீம் கோர்ட்டில் சினாடு ரெஸ்டோர் பண்ணாங்க. மே மாதத்தில் ரெஸ்டோர் பண்ணாங்க, 13ஆம் தேதி மே மாதம். என்ன ஒரு சிலர் என்ன கோர்ட்டுக்கு போனாங்கன்னா, இந்த 13ஆம் தேதி மே மாதம் சினாடை ரெஸ்டோர் பண்ணிட்ட பிறகு ஹையஸ்ட் ரிலீஜியஸ் பாடி சினாடு சிஎஸ்ஐக்கு, அதில் அவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது தான் நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கோர்ட்டுக்கு போனாங்க. அது பெஞ்சில் போனாங்க. பெஞ்சு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணி சிங்கிள் ஜட்ஜிகிட்ட போங்க, சூட்டில் ஒரிஜினல் சூட்டில் நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க. அது பெண்டிங்காக இருந்துச்சு. நேற்று கூட அந்த கேஸ் வந்ததாக கேள்விப்பட்டேன். நடந்திருக்கு போட்டிருக்கு. அது 10ஆம் தேதி திருப்பி போட்டிருக்காங்க. ஜட்ஜி என்னை ஒரு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்கேன். நான் பெஞ்சுக்கே ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஒரு 300 பக்கம் நான் இது வரைக்கும் பாஸ் பண்ண ஆர்டர்லாம் கொடுத்துருக்கேன். அதோட என்னுடைய ரிப்போர்ட்டையும் கொடுத்துருக்கேன். இப்போ அப் டு டேட் பண்ணி ஜட்ஜி என்னோடய ரிப்போர்ட் ஒன்று கேட்டிருக்காருன்னு என் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சொன்னார். அதில் நான் சென்னைக்கு போன பிறகு நாளைக்கோ நாளைக்கோ அதை ப்ரிப்பேர் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பிடுறோம். கோர்ட்டு அதை பார்த்து என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதன்படி நாங்கள் நடந்துக்கிறோம். அவ்வளோ கோர்ட்டு நடத்த சொன்னால் நடத்துகிறோம், நடத்தலைன்னா இல்லை. அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் நாங்கள் இப்போ இந்த ஷெட்யூல் கொடுத்தது என்னென்னா, இது தொடர்ச்சி. டிவிஷன் பெஞ்சு எங்களை அப்பாயின்மெண்ட் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் கொடுத்து ஆகணும். ஏன்னா இன்னும் இதை தள்ளிட்டு போனால் இன்னொரு 5 மாதம் 6 மாதம் பின்னால் போயிட்டே இருக்கும். அது நல்லது இல்லை, திருமண்டலத்துக்கு நல்லது இல்லை. ஏன்னா பிஷப் டேர்மு இப்போ முடிய போகுது. இன்னும் அடுத்த வாரத்தில் அவருடைய டேர்மு முடிய போகுது. அதில் பிஷப் இருக்கும் போதே நாங்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்தா சரியாக இருக்கும் ரூல் படி. அந்த காரணத்துக்காக தான் இன்னைக்கு கொடுத்தோம்.